சரியா? அவங்க will keep them comfortable. We will keep them comfortable and confident. We will keep them comfortable and confident. கண்டிப்பா. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு முயற்சிக்காக இத்தனை வேலை பண்ணிக்கணும். இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. எதுக்காக மீட்டிங் போடணும், எதுக்காக ஷெட்யூல் போடணும், ஒரு வருஷத்து ஷெட்யூல், அடுத்த போர்டு எக்ஸாம் வரைக்கும் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம். எல்லா டீச்சர்ஸும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. உங்களுக்கு கிட்ட இருக்கிற சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க. தயவு செஞ்சு குழந்தைகிட்ட பேசுங்க. டீச்சர் பயாலஜி டீச்சர் எப்படி எடுத்தாங்க, ஃபிசிக்ஸ் டீச்சர் எப்படி எடுத்தாங்க, மேக்ஸ் எப்படி புரியல. ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் பார்க்கணும், பேப்பர் பார்க்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டேப்ல வீட்டில் ஒரு போர்டு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல்டு டெஸ்ட்டு நல்லா கொடுத்துருவாங்க. இந்த டெஸ்ட் வருது, ஜூன் ஜூலை 1க்கு மேலே இந்த டெஸ்ட் வருது, இந்த யூனிட் டெஸ்ட் வருது, இந்த யூனிட் டெஸ்ட் வருது. ஏன் பேப்பர் கொடுத்துட்டாங்க, ஏன் பேப்பர் கொடுக்கல? சரியா? இது என்னாச்சு அப்படின்னா ஒரு குழந்தையே இல்லை. பேரண்ட்ஸோட पेरेंट्स मीटिंग है इसलिए तैयार हो रही हूँ और रूम में हस्बैंड ने सोए हुए हैं इसलिए मैं आज गेट के आने से काम चला रही हूँ। तो ऐसा जुगाड़ कौन कौन करता है बताइए। सिंदूर रखने के लिए भी जुगाड़ लगाई हूँ। डिबिया से गिर जाता है तो हाथ में लग जाता है, इसलिए इसको डब्बे करके रखी हूँ। नेल पॉलिश भी लगाना था लेकिन टाइम हो गया है, लेट हो जाएगा इसलिए। तो ये मेरी रही बसंती। और आप एक बात बताइएगा कमेंट में, किसको रेडी होने के बाद हेलमेट लगाने का मन नहीं करता है, लेकिन ये मजबूरी है, नहीं तो तुरंत पता भी नहीं चलता है और चालान कट जाता है। जब मोबाइल में मैसेज आता है तब पता चलता है। मेरे साथ 2 बार ऐसे हो गया है। फ़ोटो खींच लेते हैं पीछे से, बस चालान कट गई, रोकते भी नहीं हैं, पूछते भी नहीं हैं। जब मैसेज आता है तब पता चलता है, इसलिए ये मजबूरी है, नहीं तो रेडी होने के बाद ये लगाने का बिल्कुल मन नहीं करता है। तो अब मैं चलती हूँ। देख सकते हैं स्कूल आ गई हूँ, तो हेलमेट निकाल देती हूँ, फिर अंदर जाऊँगी। और देखिए गाड़ी से ज़्यादा लगा सकते हैं, कितने सारे पेरेंट्स आए हुए हैं। और देखिए ऐसा लग रहा है मैं लेट तो नहीं हो गई हूँ। तो चलती हूँ, फटाफट अंदर जाके देखती हूँ मैं लेट हुई हूँ कि नहीं हुई हूँ। पिक्चर का तो अब आ जा रहा है, देखते हैं कितना। ஓகே, அண்ணன் பையனை கல்யாணம் லீவு போட்டு கொண்டு போறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க, அதாவது ஸோ அதனால நீ என்னமோ பண்ணிக்க, புரிஞ்சுதா? வாழ்க்கையில சில இடத்துல சில மாற்றங்கள் பண்ணி ஆகணும். சரியா? நம்ம சாப்பிடணும்னா, நம்ம இன்னைக்கு தோசை சாப்பிடணும்னு என்ன பண்ணணும்? அம்மா 37 வருஷம் ஸ்கூல் ஆரம்பிச்சு இங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. செகண்ட் ஜெனரேஷனே படிச்சு நான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தேன் போன வாரத்துல. சரியா? செகண்ட் ஜெனரேஷன் அம்மா படிச்சு அம்மா பொண்ணு வந்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரியா? அப்ப எத்தனை பேருக்கு பார்க்கணும்? எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் எதிர் நினைச்சிட்டு இருக்கிறான்னு பார்க்கணும்ல, பார்க்கணும். ஸோ அதை மாதிரி எதிர் நினைக்கிற ஈஸி. சரியா? படிச்சு வேலைக்கு போறது அதுக்கு ஒரு டெடிகேஷன் வேணும். டெடிகேஷன் இல்லாம என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. இன்னைக்கு எடுத்துங்க, next 10 years on saying develop your language. அங்க போய் பேசணும்னா காதுல வராங்க. சரியா? அவங்க will keep them comfortable.
We'll keep them comfortable and confident. We'll keep them comfortable and confident. கண்டிப்பா. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு முயற்சிக்காக தான் இத்தனை வேலை பண்ணிக்கணும். இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. எதுக்காக மீட்டிங் போடணும், எதுக்காக ஷெட்யூல் போடணும், ஒரு வருஷத்து ஷெட்யூல், அடுத்த போர்டு எக்ஸாம் வரைக்கும் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம். எல்லா டீச்சர்ஸும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. உங்களை கிட்ட இருக்கிற சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க. தயவு செஞ்சு குழந்தைகிட்ட பேசுங்க. டீச்சர் பயாலஜி டீச்சர் எப்படி இருக்காங்க, ஃபிசிக்ஸ் டீச்சர் எப்படி இருக்காங்க, மேக்ஸ் எப்படி புரியல. ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் பார்க்கணும், பேப்பர் பார்க்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டேப்ல வீட்டில் ஒரு போர்டு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் டெஸ்ட் நல்லா கொடுத்துருவாங்க. இந்த டெஸ்ட் வருது, ஜூலை 1க்கு மேலே இந்த டெஸ்ட் வருது, இந்த யூனிட் டெஸ்ட் வருது, இந்த யூனிட் டெஸ்ட் வருது. என் பேப்பர் கொடுத்துட்டாங்க, ஏன் பேப்பர் கொடுக்கல? சரியா? இது என்னாச்சு அப்படின்னா, ஒரு குழந்தையே இல்லை. பேரண்ட்ஸோட என்ன ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் நம்ம as principal madam was saying, now preparation planning is very very essential. As we prepare, you have to prepare. You change yourself. You are addicted to some other things. தூங்குறியா? ரைட், ஃபைன். 9 மணி வரைக்கும் தூங்காத, காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. ஸோ 6 மணிக்கு எந்திரிக்கணும், வேலையை பார்க்கணும், அடுத்தது படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். You prepare well because this is the age. मीटिंग हो गई है खत्म, तो चले सब लोग अपने अपने घर लेके मिलते हैं नेक्स्ट वीडियो में। तब तक के लिए स्वस्थ रहिए, मस्त रहिए, ऐसे ही प्यार दुलार देते रहिए।